இன்னைக்கு சனிக்கிழமையா, இன்னைக்கு வடுவூர் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு தரிசனம். போயிட்டு வந்தேன். வந்த உடனேயே அப்படியே புளி உடைக்க உட்காந்துட்டேன். கொஞ்சம் தான் அந்த வாட்டி நான் புளி எடுத்துக்கிட்டேன். புளி போன வருஷம் சுத்தமாக ஒரு பிஞ்சு பூ கூட இல்லை. நான் இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய காய்ச்சிருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா புளி ரொம்ப மோசம். எப்பயுமே நான் என்ன செய்வேன்னா, வீட்டுக்கு நான் என்னோட உபயோகத்துக்கு நான் புளி நானே போய் அங்கே கலெக்ட் பண்ணுவேன். நானே எடுத்துட்டு நானே காய வச்சு அதை நானே இந்த மாதிரி உடைச்சி எடுப்பேன். கையெல்லாம் சுத்தமாக உட்காந்து உடைச்சி எடுப்பேன். உடைச்சிட்டு அதை காய போட்டு பாருங்க, இது உடைச்சிருக்கேன் பாருங்க. உடைச்சிருக்கேன்னா இதுல கொஞ்சம் கொஞ்சம் ஓடெல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். அதை காய வைக்கும் போது கொட்டிடும், நறுக்கும் போது கிளீன் பண்ணிடுவோம். அதை நறுக்கிட்டு அதை நான் எடுத்து பேக் பண்றப்ப உங்களுக்கு காட்டுறேன். அது எவ்வளோ அப்படியே கிளியர் கட்டா பழம் மாதிரி இருக்குன்னு. அப்படிதான் நான் அதை புளி நான் வீட்டுக்கு சுத்தம் பண்றப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, ஆள் வச்சு உடைங்க, ஆள் வச்சு புளி குத்தி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. எனக்கு என்ன, வருஷத்துக்கே எனக்கு ஒரு 6 கிலோ புளி 7 கிலோ புளி தான் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால அதை நானே சுத்தம் பண்ணிக்கிறது தான் என்னோட வழக்கம். இப்போ முன்னாடி நம்ம வீட்டில் சுப்பிரமணிய தாத்தான்னு ஒருத்தர் இந்த நம்ம கொல்லை வாங்கினப்ப அவர் அங்கேயே புளி பொறுக்கி போட்டு உடைப்பாரு. அந்த திணையில் உடைச்சி வைக்கிறது என்ன பண்ணுவாருன்னா, நான் ஒரு வாட்டி அவர் உடைக்கிறத தரையில் போட்டு இப்படிம்பாரு. அப்படியே அந்த ஓடெல்லாம் போய் அந்த புளி சப்பக்குன்னு அந்த அப்புறம் நான் சொல்லுவேன், அடியில் ஒரு சாக்கு போட்டுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு ஏதாவது நல்லா அந்த இது மாதிரி சாக்கு ஒன்று போட்டு, சாக்குன்னா சணல் சாக்கு இல்லை, இந்த சாக்கு பாலித்தீன் மாதிரி இருக்குல்ல, அதை போட்டு விட்டு இதில் உடைங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியுமே அது நான் எடுத்து நான் வச்சுக்க மாட்டேன். அதை விற்பனைக்கு கொடுத்துருவேன் அந்த புளியை. எனக்கு என்னோட கைப்பட இப்படி சுத்தம் பண்ணி நான் வச்சுக்கிறது தான் எனக்கு இதாக இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ புளி வீணாக போயிருக்கு. அதே மாதிரி அதை உடைக்கும் போது சில இதில் என்ன ஆகும்னாக்க பாதி வீணாக போயிருக்கும். இந்த பாருங்க, அதை அதெல்லாம் தனியாக போட்டுறணும். அதெல்லாம் இதோட கலக்கக்கூடாது. அதே மாதிரி நான் உடைக்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த புளியிலேயே நம்மளோட கையே படாது. அப்படி எடுப்பேன். இப்படி எடுக்கிறப்போ இது கொஞ்சம் காயா விழுந்த புளியில் ஓடு ஒட்டி இருக்கும். இது பாருங்க, இதில் ஒரு பூச்சி இருக்கா, லைட்டாக இருக்கா, அதை அப்படி தனியாக வச்சுப்பேன். நல்ல புளியோட கலக்க மாட்டேன். இங்கே பாருங்க, இது நல்லா இருக்கா, இதை இதோட வச்சுப்பேன். எனக்கே நான் செய்யறதெல்லாம் கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும். ஆனால் இப்படி தான் எல்லாரும் செய்யணும்னு எதிர்பார்ப்பேன். வேலை பார்க்குறவங்க இப்படி செய்யணும், அது நடக்காது. அவங்க ஏதோ ஒரு சிந்தனையில் ஒரு ஃப்ளோவில் அவங்க பாட்டும் அப்படியே கச்ச 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 கச்சன்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவாங்க. இது ஒரு 1% 2% டேமேஜ் உள்ளது. அதை அப்படி ஓரமாக வைப்பேன். ஏன்னா இதில் நறுக்கிட்டு இதில் கொஞ்சம் புளி தேரும். பட் இங்கே இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் தேரவே தேராது. ஆனாலும் இதை என்ன செய்யணும்னா, இதையும் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சு தனியாக காய வைக்கணும். தனியாக ஒரு சாக்கில் போட்டு அதை காய வச்சு அதை நம்ம எந்திரங்கள், பூஜை பொருட்கள் விளக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் வீட்டில் பழைய புளி நிறைய இருக்கும். அதை நல்ல புளியாக தான் கொடுப்பேன். பட் இந்த வாட்டி நிறைய இப்படி இருக்குது, வீணாக போகிறது இருக்குது. அப்படிங்கும்போது இதை வேஸ்ட் ஆக்க வேண்டாம். இதை காய வச்சு பாத்திரம் தேய்க்க வச்சுக்கலாம். பித்தளை பாத்திரம் நம்ம வீட்டில் பூஜை பொருட்கள் நிறைய இருக்கும், அது கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இதை தனியாக அதுதான் ஒரு வேலையை, நம்மளோட வேலையை நம்மளே செஞ்சுக்கும் போது அதில் கொஞ்சம் இந்த மாதிரி ஹைஜீன் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பட்டு நமக்காக ஒருத்தர் செய்யும் போது அதில் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காதுன்னு என்னுடைய ஒப்பீனியன் அது. அதனால் நானே உடைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது உடைச்சிட்டோமா. தம்பி புளி உழுக்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கமெண்ட்ல நிறைய பேர் புளி வேணும்னு கேட்டிருந்தீங்க. பட் அது எப்பவுமே நான் வீட்டுக்கு எனக்கு தேவைப்படுற அளவு தான் நான் கொண்டு வருவேன். மற்றதை யாருக்காவது கொடுத்துருவேன். இந்த வாட்டி போன வருஷம் ஒன்றுமே இல்லை, 3ஆம் வருஷம் அங்கே பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். எடுத்துகிட்டு போங்க, உலுக்கி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். இந்த வாட்டி ஆச்சி ஒரு 10-12 சாக்கு போல், பெரிய பெரிய சாக்கு 10-12 சாக்கு டாடா ஏசியில் தான் ஏற்றிட்டு போனாங்க. அதை ஆச்சி உலுக்கி ஆள் கூட்டிகிட்டு வந்தாங்க. 2 பேர் கொண்டு உலுக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால இது புளி ப்ராசஸ் ரொம்ப கஷ்டங்க. அதாவது நம்ம தோட்டத்தில் விளையுது அப்படிங்கிறதுனால ஹைஜீனாக நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாங்கிறதுனால அதை நான் ஒரு மெனக்கெட்டு தான் செய்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போன வருஷம் ஒரு வருஷம் விட்டு போயிடுச்சா, அதனால இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக தெரியுது எனக்கு இந்த வேலை. புளியெல்லாம் கொண்டுட்டு 10 நாளைக்கு மேலே ஆகுது. இப்போ தான் பாதியே உடைச்சிருக்கேன். இது உடைக்கிற வேலை பாதி வேலை முடிஞ்சிருச்சுன்னா, இந்த பாருங்க உடைச்சாச்சா, இது மாதிரி ஒரு வாளி நிறையா இருக்குது, 2 சாக்கு நிறையா காய போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அப்படியே வத்தல் மாரி காய வைக்கணும்.
வத்தல் மாரி காய வச்சுட்டு அதை என்ன செய்யணும்னா அதை வந்து அருவாமனையில் நறுக்கி அந்த விதையை பூரா எடுக்கணும். இங்கே பாருங்க, இன்னைக்கு ஒரு கால் கிலோ அளவு தான் இதில் புளி தேரிச்சு. 3/4 கிலோ புளியை நறுக்குனதுல 1/4 கிலோ அளவு தான் புளி தேரிச்சு. முதல் புது புளி இன்னைக்கு சமையலுக்கு எடுத்துக்கிட்டோம். அதுலேருந்து சொல்கிறேன், அது மாதிரி வந்து இது ப்ராசஸ் இன்னும் இருக்குது. அதனால் வந்து புளி கேட்டு ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு பலாப்பழம் கேட்குறீங்களா, வாங்க வந்து எடுத்துகிட்டு போங்க, ஊர்ற அன்னைக்கு வாங்க சாப்பிட்டு போங்க அப்படி சொல்லிடலாம். பட் இது புளி வந்து விற்பனைக்கோ இல்லை கொடுக்கறதுக்கோ அது வந்து சௌரியப்படாது. கஷ்டம், அந்த ப்ராசஸ் கஷ்டம். அதனால் வந்து கேட்டு ஏமாற வேண்டாங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து இந்த கோடையில் ஒரு முக்கியமான வேலை புளி. இன்னும் வந்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உளுந்து, எள்ளு இதெல்லாம் போட்டு மார்கழி மாதம் அறுக்கிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, அந்த பதம் இருக்கையிலேயே வந்து உளுந்து அள்ளி அடிச்சு விட்ருவாங்க, பயர் அள்ளி அடிச்சு விட்ருவாங்க வயல்ல. அதாவது நெல் வயல்ல உளுந்து பயிர் போட்டுருவாங்க, போட்டுட்டு எள்ளு தெளிச்சிருவாங்க. அது என்ன செய்யணும்னா அந்த பதத்திலேயே மார்கழி மாதம், மார்கழி தை வரைக்கும், மாசி வரைக்குமே உங்களுக்கு பனி ஃபுல்லாக இருக்குது தானே, அந்த பனிலே விளைஞ்சி வந்து பங்குனி மாதம் சித்திரை மாதம் பிடுங்கி அடிப்பாங்க. இப்போதான் பயறு, உளுந்து, கடலை எல்லாம் இது சீசன். இந்த வெயிலில் எல்லாமே பங்குடு பண்ணுவாங்க. அது நம்ம கொல்லையில் வந்து பயிறு உளுந்தெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அது எல்லாமே ரொம்ப கஷ்டம். அதனால அந்த வேலையெல்லாம் விட்டுட்டேன்னா கோடை வேலையில் முக்கியமான வேலை புளி சுத்தம் பண்ணுற வேலை. நம்ம வீட்டில் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நீங்களும் புளி வாங்கி இல்லை வீட்டில் புளி உலுக்கி புளி குத்துற வேலை நடந்துகிட்டு இருக்கா? அதில் உங்களுடைய அனுபவங்கள் என்ன, இன்னும் டிப்ஸ்லாம் என்னென்ன எல்லாம் சொல்லுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்.